சிங்கம் படத்துல வர்ற சூர்யாவை வந்து போலீஸ் வேஷத்துல ரொம்ப பயங்கரமா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நினப்போட தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய போலீஸ்காரங்க சுத்திட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது, நல்ல போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க. அப்படித்தான் ஒருத்தர் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருந்திருக்காரு. அவரு வந்த பேசஞ்சர் ஒருத்தரை வந்து பலார்னு காத்துல ஓங்கி அடிச்சிட்டாரு. இதை வந்து சிங்கம் படத்துல கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவர் டைலாக்ல தான் சொல்லுவாரு, நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தானே. ஆனா இந்த போலீஸ்காரரு அடிச்ச அடியில 1.5 டன் வெயிட்டும் காதுக்குள்ள பாஞ்சு காதே கேட்காம போயிருச்சு. என்னடா இவன் காலையில தண்ணியை எண்ணெயை போட்டு உளர்றானா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம கரூர்ல நடந்த ஒரு சம்பவம். கரூர்ல முக்கியமான மெயின் பஸ் ஸ்டாண்டுல நைட்டு பாட்டு கச்சேரியை முடிச்சுட்டு வந்து நின்ன ஒரு பாடகர், அங்க இசையமைப்பாளர், அந்த நாடக குழுவில் இசையமைப்பாளர், அந்த பாட்டு கச்சேரியில் இசையமைப்பாளர், அவர் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ், இவ்வளோ பேரும் வந்து நின்றுருக்காங்க. அப்போ வந்துட்டு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, இது சிங்கத்தோட கண்ட்ரோலில் நிற்கிறது இடம், இது சிங்கங்கள்லாம் சுற்றுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு. ஒரு போலீஸ் அதிகாரி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யாது ஏன் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்க, இவர் யார், இவரோட பின்புலம் என்னன்னு விசாரிக்கணுமா இல்லையா? இதைத்தான் வந்து பப்ளிக் வந்து உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. சார் இங்கே வாங்க, நீங்கள் அடித்தது ஒரு கொள்ளைக்காரனையோ ஒரு கஞ்சா கடத்துறவனையோ ஒரு அபின் வைக்கிறவனையோ இல்லை, அப்பாவித்தனமாக பஸ்ஸுக்கு ஏற காத்துட்டு இருந்த ஒரு ஆளை. எதுக்காக அடிச்சிங்க? இந்த ஏரியாவில் எத்தனையோ பேர் குடிச்சிட்டு அட்ராசிட்டி பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, கஞ்சா விற்கிறாங்க. எதையுமே வந்து கண்டுக்காத உங்க காக்கி காத்து நிற்கிற ஒரு பயணியை வந்து அடித்து உங்கள் வீரத்தை காட்டுறதோட பின்புலம் என்ன, எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே வீரவசனம் பேசுன நம்ம வீரமான போலீஸு பெப்பன்னு தந்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த போலீஸுக்கு சப்போர்ட்டாக ஒரு 2-3 போலீஸு வந்தாங்க. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் அந்த மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்காம அந்த நிற்கிற அவரு என்னைய இன்ஸ்பெக்டராக அவர் வந்து என்னைய அடிச்சிட்டாரு சார். எப்படி அடிக்கலாம்? அவர் அடித்த அடியில் எனக்கு ஒரு சைடு காது கேட்காம இருக்கு. அதாவது ஒரு போலீஸோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு குற்றம் செய்கிறதா இருந்தால் அதை வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு போய் என்ன பண்ணணும்னா எஃப்ஐஆர் போட்டு ப்ரூவ் பண்ணணும். அது வந்து எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோட இவங்களோட பணி முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து நார்மலாக ஒரு பீப்புளை வந்து அவங்க ட்ரீட் பண்ண வேண்டியது. குற்றவாளி பின்புலத்தில் இருக்கிறவங்கள அவங்க ட்ரீட் பண்ணது அது வேற போலீஸ் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நார்மல் பர்சனை வந்து பண்ணும்போது அவங்க பிடிப்பாங்க, ஏதாவது விசாரிப்பாங்க, விசாரித்து சந்தேகத்துக்கு இடமா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் எடுத்த உடனே நான் தான் சிங்கம் நான் தான் புலின்னு அடிக்கிற போலீஸை இப்போ பொதுமக்கள் லாக் பண்ணி வீடியோ எடுத்து அதை வெளியில் போட்டு இப்போ அடுத்து காத்திருப்போர் பட்டியலுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். நீங்கள் சொல்லுங்கள், போலீஸ்காரங்க காக்கி சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணுறாங்களா இல்லை மக்கள்கிட்ட அன்பால் நடக்கிறாங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கரூர் சம்பவத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கரூர் சம்பவத்தில் இவர் அடித்தது தப்பா சரியா, எதுக்காக அடித்தார், இந்த ரைட்ஸை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, எதுக்காக வந்து இப்படி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, இதை வந்து என்ன சட்டம் கொண்டு வந்து தடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை பதவியை வந்து நீக்கினா நல்லா இருக்குமா நிரந்தரமா, இந்த மாதிரி தப்பு பண்ணுற போலீஸ்லாம் வந்து சமூகத்துக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. கரெக்டாக.